திமுக அரசுக்கு தில்லு தெம்பு திராணி இருந்தால் அரசியலில் போட்டி போட வேண்டும். கூட்டத்திற்கு நடுவில் ஆம்புலன்ஸை விட்டு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என பகிரங்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் திறந்த வாகனத்தில் நின்று பொதுமக்களிடையே பேசிய அவர், அதிமுக சார்பில் நடைபெறும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸை விட்டு திமுகவினர் பிரச்சினை செய்வதாகவும், யாரும் இல்லாமல் ஆம்புலன்ஸை ஓட்டி வந்தால் ஓட்டி வருபவரே நோயாளியாக மாறி ஆம்புலன்ஸில் செல்லும் நிலைமை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்தார். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா? இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியா போக கிடையாது, அங்க வலி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும்.